Hi, வணக்கம். Welcome to Singapore Lifestyle. நான் பத்மா. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். பாதாம் ஹல்வா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாதாம் ஹல்வாக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு பவுல் வந்து பாதாம், இது வந்து நைட்டே ஊற வச்சு தோல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதே பவுல் சைஸ் வந்து சர்க்கரை, ஒரு சின்ன பவுல் வந்து பால், இது வந்து நெய் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். கார்னிஷ் பண்றதுக்கு வந்து பாதாம் வந்து நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஏலக்காய் தூள், இது குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் பால்ல வந்து குங்குமப்பூ வந்து நான் ஊற வச்சிருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இந்த பாதாமை வந்து பால் ஊற்றி மிக்சியில அரைச்சு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பாதாமை வந்து பால் ஊற்றி நல்லா நைஸா இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாதாமை வந்து ஸ்லைஸ் பண்ணது வந்து கார்னிஷ் பண்ணதுக்கு வச்சிருக்கோம்னு சொன்னல, இதை வந்து கொஞ்சமா நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வச்சு மீடியம் ஹீட்ல நான் வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நம்ம இந்த பாதாம் பீசஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இது வந்து கொஞ்சம் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாதாமை போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி இதில் வந்து இந்த பாதாம் பேஸ்ட் வந்து இதில் போட்டுடலாம். பாதாம் பேஸ்ட் போட்டு இதை வந்து கலரிட்டே இருக்கணும். மீடியமில் வச்சு இது வந்து நல்லா கலரினே இருக்கணும். கொஞ்சம் கலர்ன உடனே நம்ம வந்து சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரை போட்டோம்னா கொஞ்சம் வந்து இதுல இருக்க தண்ணி அப்படியே வந்து சர்க்கரையில தான் வரும். இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கலருக்கு. நல்லா கலர் விட்டுனே இருங்க, இல்லைன்னா வந்து கட்டி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய நல்லா தண்ணியாக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் கலர்றதுக்கு. இது வந்து திக்காக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கலரிட்டுனே இருக்குங்க. இப்போ வந்து இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து திக்காக வந்துருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து பாலில் வந்து இந்த குங்குமப்பூ ஊற வச்சிருந்தோம், அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஏலக்காய் பொடியும் வந்து நம்ம இதோட வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். பாதாம் ஹல்வா வந்து நல்லா திக்கா வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பாதாம் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து நம்ம கார்னிஷ் பண்றதுக்கு வறுத்து வச்சிருந்த பாதாமை போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ. பாதாம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பாதாம் ஹல்வாவை வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.